Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சரவையின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சரவையின் ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. பவித்ரா, வணக்கம். மு.க. ஸ்டாலினுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிடமிருந்து வருகை தந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பை பார்க்கும்போது, முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் உட்பட அவரது அமைச்சரவை சகாக்கள் அனைவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரையில் அலுவலக பணிகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நேற்றைய தினம் முழுமையாக வெளிவந்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய கட்சியை தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட்ட அதிமுக 53 இடங்களை மட்டுமே கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக ஒரு கடிதத்தை தயார் செய்து அதனை ஆளுநர் மாளிகைக்கு மு.க. ஸ்டாலின் அனுப்பி வைத்திருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் உட்பட அவரது அமைச்சரவை சகாக்கள் உட்பட அனைவருடைய அந்த பரிந்துரை கடிதத்தை ஏற்று ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அல்லேக்கர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதிதாக ஒரு ஆட்சி உருவாக இருக்கிறது, புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்க இருக்கிறது. அதற்கான சில சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எப்போது அந்த புதிய அரசு பொறுப்புக்கு வரும், தன்னுடைய தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய ஆட்சி அமையும் வரை அலுவலக பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் அர்லேக்கர் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பு குறிப்பிட்டிருக்கிறது. பவித்ரா, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.